أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح، اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصية بيدك، ماض في حكمك، عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي. يا الله، யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சூரா தாஹாவை நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். 70 வசனங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். 71வது வசனம். இது வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஃபிர்அவுன் 2 பேருடைய உரையாடலை பார்த்து வர்றோம். அவங்களுடைய போட்டிகளை பார்த்தோம். அந்த இடத்துல அந்த போட்டியில யாரு ஜெயிக்க போறா, ஜெயித்தா யாரு ஆட்சிக்கு தகுதியா வர போறா அப்படிங்கிற விஷயத்துல 2 குரூப்பும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மட்டும். மத்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா பெரும் கூட்டம் இருக்கு. பெரிய ஆரவாரத்தோட வந்திருக்கிறாங்க. நமக்கு ஜெயிச்சா மிகப்பெரிய சன்மானம் இருக்குங்கிறதோட வந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் எதிர்பார்ப்போடையும். ஆனா நடந்தது என்ன? அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, உண்மையான அத்தாட்சி. அதை பார்த்த உடனே அந்த மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? அந்த சூனியக்கார மக்கள் குறிப்பா, இது சூனியம் கிடையாது, சூனிய கலையில பல வித்தைகளை கற்று வந்தவங்க நம்ம, இது அதுவே கிடையாது, இது எல்லாத்துக்கும் அகிலத்தை படைத்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சியா, மோஜிசாவா, அற்புதமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்திலேயே சஜிதாவுக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இதுக்கு நம்ம நிறைய அறிஞர்களுடைய விளக்கங்களையும் பார்த்தோம். முற்பகலில் சூனியக்காரர்கள், பிற்பகலில் உயிர் தியாகிகள் அப்படிங்கிற தலைப்பையும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 71வது வசனம். அதுல இதையெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்க ஃபிரௌன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க அந்த கல்வை எவ்வளவு கடுமையானதா ஆக்கி இருக்கிறான்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துனியாவுடைய ஆசை, பதவி, பட்டம், பொருள், செல்வம் இப்படி ஆசைப்பட்டு வந்தவங்க அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்ததுமே இந்த கல்புக்கு வந்த ஈமான பாருங்க. ஆனா கண்ணுக்கு முன்னாடி பல அத்தாட்சிகளையும் தூதர்களையும் பார்த்தும் இந்த ஃபிரௌனுக்கும் அவனுடைய சமுதாயத்துக்கும் உள்ள கல்புடைய இறுக்கத்தை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு இந்த கல்புக்கு அழகான வசந்தத்தை கொடுக்குறானோ, இந்த ஈமானிய செல்வத்தை பொக்கிஷத்தை கொடுக்குறானோ அவங்களுக்கு மட்டும்தாங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாத்தீங்களா? இப்ப இத்தனை அத்தாட்சிகளையும் பார்த்துட்டு ஃபிரௌன் சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது அப்ப ஃபிரௌன் சொல்றான், சூனியக்காரர்களை பார்த்து, நான் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறதுக்கு முன்னாடி, நான் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க அவரை நம்பிட்டீங்களா? இந்த மூசாவை நம்பிட்டீங்களா? ஹாரூனை நம்பிட்டீங்களா? அவங்களுடைய மார்க்கத்தை நீங்க நம்பிட்டீங்களா? அப்போ அவர்தான் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த உங்களுடைய குருவோ பெரியவரோ? உறுதியா உங்களை நான் மாறு கை மாறு கால் வாங்குவேன். உங்களை பேரிச்ச மரத்தோடைய அடிப்பகுதியில சிலுவையில அறைவேன். கடுமையானதும் அதாவது நிலையானமான வேதனையை வழங்குவவர்களை நம்மை விட, அதாவது நம்மள யார் என்பதை நீங்க இப்ப நன்கு தெரிஞ்சுக்க போறீங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு ஆணவத்தோட, ஒரு திமிரோட, ஒரு அகங்காரத்தோட இருந்தா இந்த வார்த்தைய ஃபிரௌன் சொல்லுவான் பாருங்களேன். அந்த 71வது வசனத்துல, நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியேவா நீங்க ஈமான் கொண்டுட்டீங்க இந்த மூசாவையும் மூசாவுடைய அத்தாட்சிகளையும்? அப்போ சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு ஒரு ஆணவம் இருந்தா அவன் எப்படி சொல்லுவான் பாருங்க. உங்களுக்கு அப்ப இந்த சூனியத்தை கத்து கொடுத்தது இவர் தானா?
இப்ப பாருங்க உங்களை நான் என்ன செய்யறேன்னு. மாறுக்கை மாறுகால் துண்டிப்பேன், பேரிச்ச மரத்தோட கம்பங்கள்ல உங்களை அரைஞ்சு கொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, நம்மளை விட அதிகப்படியா வேதனை கொடுக்கறவங்க யார் இருக்கான்னு பாத்திரலாமா? இதெல்லாம் மூசாவால தடுக்க முடியுமா? உங்களை காப்பாற்ற முடியுமா? பாக்கலாமா? இல்ல அப்படிங்கிறத சொல்றோம். சுப்ஹானல்லாஹ். இத பார்த்து அந்த மக்கள் பயந்தாங்களா? அடடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காசுக்கு, பணத்துக்கு, பதவிக்கு, செல்வத்துக்கு, உலகத்துல இருக்க சொகுசுக்கு ஆசைப்பட்டு வந்தோமே, இப்ப டக்குன்னு இந்த அத்தாட்சிகளையும், இந்த மோஜிசாக்களையும், இந்த உண்மையையும் நம்ம பார்த்ததோட நம்ம இப்படி மாறிட்டோமே, இப்ப மிரட்ட வேற செய்யறானே, நம்மளுடைய நிலைமை என்னன்னு கொஞ்சமாச்சு யோசிச்சாங்களா? இத பத்தி சொல்ல பாருங்க. சூனியக்காரர்கள் தலைகீழான மாற்றத்தை கண்ட அந்த சர்வாதிகாரியான பிராவுன் சூனியக்காரர்களை மிரட்டுறான். நீங்க உண்மைக்கு பணிய மறக்கக்கூடிய ஒவ்வொரு சர்வாதிகாரியும் கடைசியில அவனுடைய புகழிடம் எது தெரியுமா? மிரட்டல் தான். அதே மாதிரிதான் இங்க சூனியக்காரர்களை அவன் மிரட்டுறான். ஆனா அவங்க மசிஞ்சாங்களா? அந்த மிரட்டலை பார்த்து அஞ்சுனாங்களா? பயந்தாங்களா? இல்ல. இதத்தான் உயர்ந்தோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிராவுனுடைய இறை மறுப்பு, பிடிவாதம், காழ்ப்புணர்ச்சி, இத பத்தி எல்லாம் உண்மை எதிர்த்து அவன் வீணான விதண்டாவாதத்தை செய்யறத பத்தி தான் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இந்த மக்களுக்கு முன்னால பிரமாண்டமான ஒரு அற்புதத்தை, மாபெரும் சான்ற பிராவுன் பாக்குறான். அவன் யாரை உதவிக்கு அழைச்சுக்கிட்டு வந்தானோ, யாரெல்லாம் தனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நாடு நகரம் ஊரு உலகம் எல்லாம் கூப்பிட்டு அழைச்சு கொண்டு வந்தானோ, அந்த சூனியக்காரர்களே அத்தனை பேருக்கு முன்னாடி இறைவனை நம்பிக்கை கொண்டதையும் அவன் படுதோல்வி அடைஞ்சிட்டதையும் பாக்குறான். இப்ப பிராவனுடைய விதண்டாவாதமும் அடாவடித்தனமும் அவனுடைய பொடிவாதமும் அது எங்க கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு? சூனியக்காரர்களுக்கு எதிரா அவன் செல்வாக்கு, அதிகாரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கடுமையா எச்சரிக்கிறான், மிரட்டுறான். இதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 71வது வசனத்துல சொல்லி காட்டுறான். நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஈமான் கொண்டீங்களா? அது எப்படி உங்களுக்கு முடியும்? அப்படித்தானே? ஒரு ஆட்சியாளர் அவங்களுக்கு முன்னாடி போய் நிக்கும் போது அஞ்சி நடுங்கி ஒடுங்கி அவங்க சொல்றதுதானே கேட்க மாதிரி இருக்கும். அவங்கள எடுத்து பேச முடியுமா? பேசினா என்ன நடக்கும்? அதான் இங்க மிரட்டான். அப்போ அப்போ உங்களுக்கு இந்த இதை கத்து கொடுத்தது இந்த சூனியக்காரரான இந்த மூசா தானா? இந்த விஷயத்துல நீங்க என்னைய பிள்ளைக்கு தள்ளிட்டு நீங்க போறீங்களா? அவன் சொல்றான், பொய்யும் பித்தலாட்டமும் சூனியக்காரர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவா தெரிஞ்சு போச்சு. இவர்தான் உண்மையை சொல்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்ப சூனியக்காரர்களும் என்ன செஞ்சுட்டாங்க? அடடா, பிராவுன் சொல்றதெல்லாம் பொய்யாச்சே, நமக்கு உண்மையான அத்தாட்சிகள் கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு எல்லாம் பார்த்து நிக்கிற நேரத்துல மிகப்பெரிய தோல்வி. அப்ப பிராவுன் கேக்குறான், இந்த சூனியத்தை கத்து கொடுத்தது உங்களுக்கு இந்த பெரியவர் தானா? இந்த மூசா தானா? நீங்க எல்லாரும் மூசாடத்தான் சூனியத்தை கத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து பேசி முன்னாடியே முடிவு செஞ்சு தான் இங்க வந்திருக்கீங்களா? இருங்க, உங்களை நான் என்ன செய்யறேன்னு பாருங்க அப்படின்னு மிரட்டுறான். இத பத்தி சொல்லும் போது இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இன்னொரு வசனத்தை 7வது அத்தியாயத்துல 123வது வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. இந்த நகரத்தில இருந்து அதன் உரிமையாளர்களை வெளியேற்றுவதற்காக நீங்கள் திட்டமிட்டு செய்த சூழ்ச்சியே இது. இதன் விளைவை விரைவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நீங்க எல்லாரும், அதாவது சூனியக்காரர்களும், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், நீங்க எல்லாரும் இந்த சிட்டில இருந்து, இந்த நகரத்துல இருந்து நம்மளை எல்லாரும் வெளியேற்றிட்டு நீங்க எல்லாத்தையும் அபகரிச்சுக்கணுங்கிறதுக்காக செய்த திட்டமிட்ட சதி, சூழ்ச்சி நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்க. இப்ப பாருங்க நான் உங்களை என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயம் 123வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அதோட தொடர்ல அவன் சொல்றான் பாருங்களேன். அவங்கள மிரட்டக்கூடிய தோரணையில அந்த சூனியக்காரர்கள் ஒவ்வொருத்தரையும் ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய குழு. ஏன்னா இந்த இவ்வளவு பேரையும் வச்சு நீங்க 2 பேரும் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு பாருங்க அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் தோற்கடிக்கிறதுக்காக கொண்டு வந்த குழு.
ஆனா உண்மையான அத்தாட்சியை பார்த்ததோட அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? உண்மையான எந்த இடத்துல ஜெயிக்கும், வெல்லும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போ இவன் மிரட்டுறான், எப்படி நான் நிச்சயமா உங்களை நான் மாறு மாறுகால் வாங்குவேன். மாறுகால் வாங்குவேன்னா, வலது கைய வெட்டுனா இடது காலை வெட்டுவேன். என்ன செய்ய முடியும் பாருங்களேன். இடது கையையும் வலது காலையும் வெட்டுவேன். அப்ப எப்படி இருக்கும் அந்த மக்களுக்கு பாருங்க. உங்களை மாறுகால் வாங்குவேன். அதுக்கு அடுத்து அதோட விடுவனா, பேரிச்ச மரங்களோட அடிப்பகுதியில வச்சு உங்களை சிலுவையில அறைவேன். சுப்ஹானல்லாஹ். உங்களை சித்திரவதை செஞ்சு மோசமான முறையில கொலை செய்வேன். இதெல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமா அமையணும். இந்த கொலையை நான் பகிரங்கப்படுத்துவேன். நம்ம நேத்து பார்த்தோம்ல, அந்த சூனியக்காரர்கள் வந்தவங்க ஒரு சிலர் 80,000 30,000 15,000 சொன்னாங்க. இப்படி பல பேரு பல அறிவுகள்ல பல கருத்து வேறுபாடுகள் அதுல இருக்குங்கிறத பார்த்தோம். எப்படியும் ஒரு பெரிய கூட்டம். எவ்வளவு பேரையும் மாறுகால் வாங்கி சிலுவையில அரைஞ்சு கொலை பண்ணுவேன். எல்லாரும் பார்க்கணும். அப்ப எல்லாருக்கும் ஒரு அச்சுறுத்தல், மிரட்டல். பாருங்க, இப்படி யாரெல்லாம் மூசாவையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றி போறாங்களோ அவங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு. அப்போ கடுமையானது, நிலையானது, வேதனையை வழங்குவதுல நம்மளை விட யாரு மிகச்சிலைக்கு இருக்க முடியுங்கிறத நீங்க அப்ப தெரிஞ்சுக்கிறீங்க. கடுமையான வேதனை இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு நான் கொடுப்பேன். நானும் என்னுடைய சமுதாயத்தாரான வழியில, அதாவது என்னுடைய சமூகத்தாரும் தவறான வழியில இருக்கிறதா, நீங்களும் மூசாவும் நல்ல வழியில இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. இப்போ நம்மள யாரு தண்டனைக்கு கிடைக்கும், அதுல நிலைத்திருப்பார் யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துல இப்ப தெரிஞ்சிடும். நீங்க சொல்றீங்க நானும் என்னுடைய சமுதாயமும் என்னமோ பெரிய தவறுல இருக்கிறதாகவும், நீங்க எல்லாம் பெரிய உத்தம மக்கா நேர்வழியில இருக்கிற மாதிரியுமா சொல்றீங்க. இருங்க, இப்ப தெரிஞ்சிடும் என்னுடைய தண்டனை யாருக்கு அதிகாரமும் ஆட்சியும் இருக்கு, யாரு அழிய போறா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மிரட்டல், அச்சுறுத்தல், திமிரு, ஆணவம் கொண்டு அவன் பேசுறான். நம்மள சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் தானே, வா நான் யாருன்னு காட்டுறேன், என் பவர் என்னன்னு அப்ப தெரிஞ்சுக்குவேன் சொல்றோம்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹுக்கு முன்னாடி என்ன பவர், என்ன உத்தியோகம், என்ன ஆட்சி அதிகாரம் இல்ல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஃபிரௌன் இந்த மாதிரி சொல்லிட்டு வன்மையா எச்சரிக்கும் போது அந்த இறை நம்பிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ்வின் விஷயத்துல தன்னுடைய உயிர்களையே துச்சமா மதிச்சாங்க. உண்மையை வந்துருச்சு, அல்லாஹ்வுடையிடமிருந்த அத்தாட்சிகளை கண் கூட பார்த்துட்டோம், இது சூனியம் இல்லைங்கிறது நம்ம சூனிய கலைகளை பற்று பெரிய PhD முடிச்சவங்க நமக்கு தெரியுது. இதுக்கு மேலையும் அந்த படைத்த ரப்பை, வல்லமையாளனை மறுத்தோம்னா நமக்கு இதை விட கை செய்த வேற என்ன இருக்க முடியும்? அந்த இறைவனுக்கு முன்னால, இந்த இறை நம்பிக்கைக்கு முன்னால நம்மளுடைய உயிர் என்னப்பா, போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு பெருசாவே அவங்க எடுத்துக்கல. அப்போ அவங்க சொல்றாங்க, எங்களிடம் இந்த தெளிவான சான்றுகளையும் எங்களை படைத்தனை விட உன்னை நாங்கள் ஒருபோதும் முதன்மைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம் தான் 72வது வசனம். பாருங்க, அவங்க சொல்றாங்க, காலு லன் நுஸிரக அலா மா ஜாஅனா மினல் பையினாத்தி வல்லதி ஃபாதரனா ஃபக்தி மா அன்த கால் இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத் துன்யா. என்னப்பா இந்த துன்யாவுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தெளிவான அத்தாட்சிகளையும் சான்றுகளையும் படைத்தவனுடைய ஆற்றலையும் பார்த்ததுக்கு பின்னாடி இந்த உலக வாழ்க்கை என்ன, எங்களுடைய உயிர் என்ன, அத ஒரு துச்சமா எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு அவங்க கொடுக்கல. இந்த அச்சுறுத்தலுக்கு அஞ்சல. எங்களை படைச்ச எங்களுடைய இறைவனையும் அவனால் எங்களுக்கு கிடைச்ச திட்டமான நம்பிக்கையையும் அந்த நல்ல வழியையும் விட்டுட்டு உன்னை நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? அவன் தான் எங்களை படைச்சான். இல்லாமல் இருந்து, நாங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தோம்ல, அப்ப இல்லாமல் இருந்து எங்களை உருவாக்கியவன் அவன்தான். களிமண்ணிலிருந்து எங்களை ஆரம்பமா சமைத்தவன், படைத்தவன், உருவாக்கியவன் அவனா.
அவனை வழிபடுவதற்கும் அடிபணிவதற்கும் தகுதி. அவன்தான் வழிபடுறதுக்கு தகுதியானவன், அடிபணிகிறதுக்கு தகுதி வாய்ந்தவன். அந்த தகுதி உனக்கு கிடையாது. யாருக்கு? ஃபிரௌனுக்கு. எனவே நீ செய்வதை செஞ்சுட்டு போ, நீ நினைப்பதை செய்து கொள், உன் கை நீளும் அளவுக்கு செய்து கொள். அவங்க சொல்றாங்க, நீ என்ன நினைக்கிறியோ, கையை வெட்டுவியா, காலை வெட்டுவியா, எங்க உடம்ப கொண்டு போய் அப்படியே இதுல பேரிச்ச மரத்துல அரைவியா, சிலுவையில அரைவியா, எல்லாருக்கும் முன்னாடி இதை காட்டுவியா, உன் கை எவ்வளவு நீளங்கிறத பாத்துருவோம். இந்த மனசு வருமா? இப்படி சொல்லணும்னா அந்த ஈமான் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கணும், எவ்வளவு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை வந்திருக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ், என்ன சொல்லியிருக்கோம்? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் என்ன நினைச்சவங்க வந்தாங்க? இந்த உலகத்தோட பதவி எங்களுக்கு, நாங்க ஜெயிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு சன்மானம் கிடைக்குமா, எங்களுக்கு வெகுமதிகள் கிடைக்குமா கேட்டாங்கல்ல. நிச்சயமா கிடைக்கும்னு சொன்னான். அதோடயா உங்களை நான் என்னுடைய பார்லிமெண்ட்ல, என்னுடைய அமைச்சரவையில நெருக்கமானவங்களா ஆகியிருப்பேன். அப்ப அவங்களுக்கு சந்தோஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அட படுபாவிகளா, அல்லாஹ் மேல பொய் சொல்லவா நீங்க வந்திருக்கீங்க? அல்லாஹ்வை அஞ்சுங்க. அல்லாஹ் மீது பொய்யை புனைந்து கூறுனவன் அழிவை தவிர வேற எதையும் கண்டதில்லை. யோசிங்க. அப்ப கூட அவங்க என்ன செஞ்சாங்க? யோசிச்சாங்களா? இல்ல, நமக்கு எவ்வளவு பெரிய வருமானமும் அந்தஸ்தும் பதவியும் பட்டமும் கிடைக்க போது, அதுக்கு முன்னால அடைச்சவனா அவ நம்பவா அப்படின்னு யோசனை பண்ணாங்கல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க கலந்து ஆலோசனை பண்ணாங்கல்ல. நம்மள இவர்களுடைய பேச்ச பார்த்தா இறை தூதர் பேச்சு மாதிரிதான் இருக்கு, ஆனாலும் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சு வந்ததெல்லாம் அழிக்கிறதுக்கு வந்துட்டாரு, நம்மள ஆட்சி அதிகாரத்துல இருந்து வெளியாக்க வந்திருக்கிறாரு, விடக்கூடாது அப்படின்னு வந்தவங்க தானே. ஆனா அல்லாஹ்விடம் இருந்து வந்த அத்தாட்சிய உண்மைன்னு உணர்ந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டான் பாருங்க. நீ எதை வேணாலும் செஞ்சுக்கப்பா, உன் கை அவ்வளவு என்ன பெருசு, என் கையத்தானே வெட்டுவேன், காலத்தானே வெட்டுவேன், உயிரை தானே எடுப்பேன், போ. உன்னைய வழிபடுறதுக்கு ஒரு நாள் நாங்க ஏத்துக்க மாட்டோம். உண்மையிலேயே நாங்க வழிபடுறதுக்கு தகுதியானவன் யாரும் தெரியுமா? நாங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கோம், எங்களை படைச்சு எங்களுக்கு உயிரை கொடுத்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து எல்லா சக்தியும் கொடுத்து இன்னைக்கு உண்மையும் உணர்ச்சுன்னா அந்த இறைவனை தவிர நாங்க வழிபடுறதுக்கு தகுதியான நீ கிடையாது. இந்த உலக வாழ்க்கையிலதான் உன்னால எதுவும் செய்ய முடியும். கையை வெட்ட முடியும், காலை வெட்ட முடியும், கொலை பண்ண முடியும், மரத்துல அறைய முடியும், எது வேணாலும் செய்ய முடியும். உனக்கு இந்த உலகத்துல மட்டும்தான் இந்த அதிகாரம் எல்லாம். உனக்கு இந்த அதிகாரம் எல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிரும். நாங்களும் நிலையான நிரந்தரமான இல்லத்தின் மேல ஆவல் கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நாங்க மறுமையின் இல்லத்தின் மீது ஆவல் கொண்டு இருக்கிறோம், நிலையான வாழ்க்கையின் மீது ஆவல் கொண்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு நோ மேட்டர், நீ கையை வெட்டுறதுலயோ காலை வெட்டுறதுலயோ பேரிச்ச மரத்துல அரைகிறதுலயோ கொலை பண்றதுலயோ காட்டுறதுலயோ எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீ செஞ்சுக்கோ, எதை வேணாலும் செஞ்சுக்கோ. நாங்க எங்களுடைய ரப்ப நாங்க ஈமான் போட்டுட்டோம், எங்களுடைய ரப்ப எங்களுக்கு ஈமான கொடுத்துட்டோம். கொடுத்ததை நாங்க இழப்போமா? நிச்சயமா இல்ல. எங்களுக்கு இந்த துனியா வாழ்க்கை பெருசு இல்ல, உனக்கு இந்த துனியாவில மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும், உன் அதிகாரத்தை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, நிச்சயமா நாங்கள் எங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டோம், எங்கள் குற்றங்களையும் நீ எங்களை கட்டாயப்படுத்தியதால் நாங்க செய்த இந்த சூனியத்தையும் அவன் மன்னிக்கிறதுக்காக. எதுக்காக நாங்க நம்பிக்கை கொண்டோம் தெரியுமா? நாங்க எங்களுடைய ரப்புக்கு மாறு செஞ்சிட்டோம்ல, அந்த குற்றத்தை எங்களுடைய ரப்பு எங்களை மன்னிக்கணும். அது மட்டும் இல்லாம எங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கட்டாயமா சூனியம் செய்ய சொன்னேல, உன் பேச்சை நம்பி செஞ்சோம்ல, அதெல்லாம் எங்களுடைய ரப்பு மன்னிக்க வேணாமா? அதுக்காக நாங்க நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொன்னதான் அல்லாஹ் தெரியப்படுத்துறான். பாருங்களேன் அந்த 73வது வசனத்தை. சுபஹானல்லாஹ், என்ன ஆமன்னா, நிச்சயமா நாங்க நம்பிக்கை கொண்டோம், பி ரப்பினா, எங்களுடைய ரப்ப. எதுக்கு தெரியுமா? லியஃபிரலனா, எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும், ஹதாயானா வமா அக்ரஹ்தனா அலைஹி மினஸ் சிஹ்ர்,
எங்களை நீ சிகிர் செய்ய சொல்லி சூனிய செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தவே இல்ல. நாங்களும் அதை ஏத்துக்கிட்டு செஞ்சோம்ல, அதையெல்லாம் மன்னிக்கணுங்கிறதுக்காக எங்களோட ரப்ப நாங்க ஈமான் கொண்டுட்டோம். வல்லாஹு கைரு வாபகா, எங்களுக்கு அவன் மன்னிப்பான். எங்களுக்கு நாங்க அவன் சொல்றதை தவிர எங்களுக்கு வேற என்னப்பா இருக்குது? அதுக்காக நாங்க எங்களுடைய ரொம்ப மன்னிச்சிட்டோம். எங்கள்கிட்ட இருக்க குற்றங்களை எங்களுடைய இறைவன் மன்னிக்கணும். குறிப்பா உயர்ந்தவனாகிய அல்லாஹுடைய சான்றுகளையும் அவருடைய தூதருடைய அற்புதங்களையும் எதிர்ப்பதற்கா நீ எங்களுக்கு கட்டாயப்படுத்தி செய்யப்பட்ட அந்த சூனியத்தை எங்களுடைய ரப்ப எங்களுக்கு மன்னிக்க வேண்டாமா? அவன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டுட்டோம், அதனால நீ எங்களை கட்டாயப்படுத்தி சூனியம் செய்ய வச்சேல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை அதுக்கு விளக்கம் அளிக்கும் போது இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இஸ்ரவேலர்கள் 40 சிறுவர்கள் இருந்தாங்களாம். யாருல? இஸ்ரவேலர் மக்கள்கள்ல 40 சிறுவர்கள் இருந்தாங்க. அந்த 40 சிறுவர்களை தேர்ந்தெடுத்து, யாரெல்லாம் பிரில்லியன்ட், நல்ல பிள்ளைங்க, அறிவான பிள்ளைங்க, நல்ல ஒரு தேர்வான பிள்ளைங்க தேர்ந்தெடுத்து ஃபிரௌன் என்ன செஞ்சானா, எகிப்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பராமாங்கிற ஒரு ஊர், அந்த ஊருக்கு அனுப்பி சூனிய கலைய கத்துக்கறணும்னு அவங்களுக்கு கட்டளையிட்டாங்க. அந்த சூனிய கலையில அந்த பூமியிலேயே யாருமே அறிந்திராத அளவுக்கு நுட்பங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு கட்டளையிட்டாங்க. பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். 40 இள வயசு பிள்ளைகளை, திறமையான பிள்ளைகளை, அறிவான பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அனுப்பி இந்த சூனிய கலைய கத்துக்கிற வச்சுட்டு, அதுலயும் இந்த உலகத்துல எங்கேயுமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட நுட்பமான விஷயங்கள் எல்லாம் கத்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்கதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள். நிச்சயமா நாங்க எங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டோம். எங்கள் குற்றங்களை நீங்க எங்களை கட்டாயப்படுத்தியதாலதான் நாங்க இந்த சூனியத்தை போய் கத்துக்கொண்டோம், இன்னைக்கு அதை செஞ்சோம். அதையெல்லாம் எங்களுடைய ரப்பு எங்களை மன்னிப்பதற்காக நாங்க இன்னைக்கு ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விளக்கத்தை இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. இந்த தப்சீர் தபரி, தப்சீர் அபி ஹாத்தம் அப்படிங்கிற நூல்ல பதியப்பட்டிருக்கு. இந்த பராமாங்கிற இந்த கிராமம் இருக்குல்ல, இது எகிப்தோட நுழைவாசலுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு சிட்டி, ஒரு ஊரா இருக்கு. அரபுகள் கிழக்கு ரோமானியத்துக்கும் இந்த எகிப்துக்கும் சண்டை நடக்கும் போதெல்லாம் இந்த இடத்துலதான் மோதி கொள்வாங்க, சந்திப்பாங்க. நபித்தோழர் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு கிபி 640 வாக்குல இந்த நகரை கைப்பற்றினாங்க அப்படிங்கிற செய்தியும் இந்த இடத்துல நமக்கு ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க. இந்த செய்தி தப்சீர் தபரி, தப்சீர் அபி ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. ஆனா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அது எப்ப நம்ம இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே வந்துச்சுங்கிறதையும் சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம எவ்வளவு பேரு இந்த உலக வாழ்க்கைக்கு மதிமயங்கி இந்த உலக சுகமும் இன்பமும் ஆசையும் பதவியும் பட்டமும் உயர்வும் சந்தோஷமும் ஜாலியும் பெருசுன்னு அல்லாஹுடைய வசனங்களை, அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களை ஒரு ஓரத்துல தூக்கி வச்சுட்டு எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஊர் பழக்கம், எங்க குடும்ப பழக்கம், எங்களுக்கு ஏற்பட்ட ட்ரெடிஷனல், இப்படி எல்லாம் சொல்லி போறமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த இந்த மக்களுக்கு ஈமான் வந்தது எவ்வளவு அழகா சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, அழியக்கூடியது, ஒண்ணுமே இல்லாம இருந்த எங்களை உருவாக்கி இந்த உலகத்துக்கு படைச்சு ஆளாக்கி கொண்டு வந்த ரப்பு அவனுடைய அத்தாட்சியை கண்ணால பார்த்துட்டு நாங்க நிராகரிப்போமா? எங்களுக்கு எங்க ரப்புடைய மன்னிப்பு கிடைச்சா போதும். எங்களுக்கு இந்த உலகமோ அதுல இருக்க செல்வங்களோ அதனுடைய பதவி பட்டங்களோ எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்ன செய்தியை இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இதையெல்லாம் எதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான்? இந்த உலகமே ததீண்டு மூழ்கி போயிடாதீங்க, இது அற்பமானது, இது அல்லாஹ்வுடைய பார்வையில கொசுவின் இறக்கைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமதி கூட கிடையாது. ஆனா இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு பசந்தா இருக்கு, எவ்வளவு வடிவா இருக்கு, பார்க்க ஆசையா இருக்கு. அதை வாங்க மாட்டோமா, இதை வாங்க மாட்டோமா, இன்னும் அங்க போக முடியல, எங்க போக முடியல, அவங்க எல்லாம் பாரு எப்படி எல்லாம் செய்யறாங்க, நமக்கு முடியலையே. இந்த காரூனை பார்த்து மக்கள்லாம் ஏங்குனாங்களாம். பாரா அவன் போற படாலோபத்தை, பட்டாளங்களை, மினுக்க அழக, நம்மளுக்கு இத மாதிரி எல்லாம் அனுபவிக்க முடியலையே அப்படின்ட்டு ஏங்குனாங்களாம். அந்த நேரத்துல அங்க இருந்த அறிஞர்கள் சொன்னாங்களாம், என்னப்பா இதெல்லாம் பெருமைப்பா, இந்த பெருமை கொண்டு அலையக்கூடாதுப்பா, அதுக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் எடுத்து சொல்றாங்க. ஆனா அவன் கேட்கல.
அடுத்து அவனுடைய பெருமையும் அந்த பட்டாளத்தோடு அவன் போகும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய பெருமையில போகும்போது பூமியை அப்படியே ரெண்டா பொளந்து அவனையும் அவனுடைய அப்படியே பட்டாளங்களையும் எல்லாத்தையும் அப்படியே சுவங்கேன்னு உள்ள இழுக்கும் போது இந்த மக்கள் பார்த்தாங்களாம், அல்லா நீ காப்பாத்துன இந்த வாழ்க்கை எங்களுக்கு இல்லாம. அந்த மாதிரி தான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும். அவங்கள பாருங்களேன், இந்த சினி ஸ்டார் எல்லாம் பாருங்களேன், மினுமினுமின்னு மின்னிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்பதான் இந்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஏங்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் ஆண்கள் இல்லாம இல்ல. யா அல்லாஹ் நீ காப்பாத்து யா அல்லாஹ், நீங்களுடைய சந்ததிகளை எல்லாம் பாதுகாத்துறது யா அல்லாஹ். இங்க அல்லாஹ் தஆலா அதனாலதான் சொல்றேன், இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுறாதீங்க. ஷைத்தான் உங்களை நேரா கொண்டு போய் பள்ளத்தாக்குல தள்ளினா கூட வேதனை வழியோட முடிஞ்சிரும். நரக நெருப்புல தள்ளிடுவான். உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. அவன் எல்லாத்தையும் அழகாக்கி காட்டுவான்னு அதான் சொல்றான். அதனாலதான் இவ்வளவு பெரிய சம்பவங்களையும் இந்த வசனங்களையும் முன்னோரு வாழ்ந்த மக்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நமக்கு சொல்லித்தர்றான். எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. நான் தான் உங்களை படைச்சேன், நான் தான் உங்களுக்கு உயிரை கொடுத்தேன், உங்களை வாழ வச்சிருக்கிறது நான் தான். பின்னாடியும் நீங்க என்கிட்ட தான் வரணும். அதனால எனக்கு மட்டும் அடிபடிங்க, என்ன மட்டும் வணங்குங்க, என்கிட்ட மட்டும் உதவி தேடுங்க. ஏக்க நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யாரெல்லாம் நாங்க ஒன்னதான் எல்லாம் வணங்குறோம், உன்கிட்ட மட்டும்தான் எல்லாம் உதவி தேடுறோம். இப்படி சொல்லிட்டு தர்ஹாவா போகாதீங்க. அல்லாத மத்தவங்கள்ட்ட போய் கேட்காதீங்க. அப்படி கேட்டீங்கன்னா மிகப்பெரிய பாவம். நபி என்னை பத்தி இந்த மக்கள் கேட்டாங்க, பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க, என்னை அழைத்தா நான் பதில் சொல்றேன்னு சொல்லுங்க. இப்படி இருக்கையில இத படிக்காம, இத விளங்காம, இத புரியாம யாருமே ரஹ்மானே போனா யாரு காரணம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, ஓகே, வாங்க. இது அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இதே தொடர்ல, அல்லாஹ் தான் சிறந்தவனும் நிலையானவனும் ஆவான் அவன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதா அல்லாஹ்வே தெரியப்படுத்துறான் இதே தொடர்ல. அதாவது ஃபிரௌனே, உன்னை விட அவனை எங்களுக்கு சிறந்தவன். நீ எங்களுக்கு வாக்களித்த வெகுமதிகளையும் அந்த வெகுமதிகளை விடவும் சிறந்த நன்மைகளை எனக்கு நிரந்தரமா அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ மார்க்கால் வாங்குவேன், உங்களை கொலை பண்ண வேண்டாம் சொல்ற, போப்பா. எங்களுக்கு எங்களுடைய ரப்பு கிட்ட சிறந்தது இருக்கு, அவன் வாக்களிச்ச வெகுமதி இருக்கு, அதை காட்டு உன்னுடைய வெகுமதி சிறந்ததே கிடையாது. எங்களுக்கு அந்த நன்மை இருக்குல்ல, அது நிரந்தரமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல முஹம்மது பின் கஅப் அல் குரலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் தான் சிறந்தவன் என்றால் அவனுக்கு செய்ய வேண்டியதை உரிய முறையில் நிறைவேற்றினால் அவன் உன்னை விட எங்களுக்கு சிறந்தவன்ற பொருளை கொடுக்குது. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? அல்லாஹ் தான் சிறந்தவன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நம்ம அவனுக்கு செய்ய வேண்டிய முறையில நிறைவேற்றினா அவன் நீ தரேன்னு சொன்ன வெகுமதி, பார்லிமெண்ட்ல ஒர்க்கு, அமைச்சரவையில வேலை, அதை விட எங்களுக்கு சிறந்ததை கொடுப்பாங்கிற அர்த்தம். அவன் நிலையானவன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் சொல்லும் போது, அவனுக்கு எவரும் மாறு செய்தால் உன்னை விட அவனே நிலையான தண்டனையை தருவான், அளிப்பான்ங்கிறது பொருள். அப்ப நீ கையையும் காலையும் தான் வெட்டுவ, கழுவுலதான் ஏற்றுவ, ஆனா அவனுடைய தண்டனை இருக்குல்ல, அதை விட கொடுமையானது. அப்போ நாங்க யாருக்கு அஞ்சுவோம்? அல்லாஹுக்கு மட்டும்தான். ஆக சாபத்திற்குரிய ஃபிரௌன் தனது நிலையில் உறுதியா இருந்து அவர்களுக்கு தண்டனை வழங்கினா அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான். முஹம்மது பின் அல் குரலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இந்த வசனங்களுக்கு விளக்கம், அல்லாஹ் சிறந்தவன்னா அவனுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு அதை உரிய முறையில நிறைவேற்றினா அவன் உன்னை விட சிறந்த வெகுமதிகளை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு மீனிங். அவன் நிலையானவன் சொன்னா அவனுக்கு யாரும் மாறு செய்தா உன்னை விட அவனே நிலையான தண்டனையை கொடுப்பாங்கிற ஒரு மீனிங். அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி உன்னை ஏத்துக்குருவோம்? அல்லாஹுடைய சாபத்திற்குரிய இந்த ஃபிரௌன் இத்தனையும் கேட்டுட்டு உறுதியா தான் இருக்கிறான், அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்குறான். யாருக்கு? இந்த ஈமான் கொண்ட சூனியக்காரர்களுக்கு. இத சொல்லிட்டு இந்த அறிஞர் சொல்றாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. அந்த சூனியக்காரர்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு உறுதியாக இருந்தவர்களுக்கு அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. இதனாலதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இன்னும் நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க, முற்காலத்தில், அதாவது அந்த முற்பகல்ல
அவங்க சூனியக்காரர்களா இருந்தாங்க. பிற்பகல்ல அதனுடைய உயிர் தியாகிகளா மேன் மக்களா மாறிட்டாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றிதழ் அந்த மக்களுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இன்னும் நிறைய அறிஞர்கள் இந்த வசனத்தை அவங்களுக்காக சொல்றாங்க. காலையில வரும்போது சூனியக்காரர்களா இருந்தாங்க. அதுதான் இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் காலையில் சாஹிர், மாலையில் ஷஹீத், சுப்ஹானல்லாஹ், சிஹர் செய்யக்கூடிய ஷாஹிர்களா இருக்கிறாங்க. காலை நேரத்துல அவங்க வரும்போது, மாலை நேரத்துல உயிர் தியாகம் செய்யக்கூடிய ஷஹீதுகளா மாறிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஈமான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு கொடுத்தா பாத்தீங்களா? அப்போ இந்த வசனத்துகளை பார்க்கும்போது, இந்த குர்ஆனிய வசனங்களையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் கேட்கும்போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும். நம்மளுடைய குஃப்ரு, ஷிர்கு, இணை வைப்பு, முனாஃபிக்தனம் எல்லாம் நம்ம விட்டு போயிடணும். அந்த ஓரிரை கொள்கையில நிலைத்து நிற்கணும். அந்த ரப்பு, அந்த அகிலத்தின் ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்கல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், இந்த அகிலத்தை படைத்த உனக்குத்தான் எல்லா புகழும் யா அல்லாஹ். ஆட்சி அதிகாரம் உனக்கு உரியது யா அல்லாஹ். நீதான் இந்த அவ்வளவுக்கு சொந்தக்காரன் யா அல்லாஹ். நாங்கள் எல்லாம் உனக்கு அடிமைகள் எல்லாம். சரணடையக்கூடியவர்களா இருக்கணும். அவனை மட்டும் வணங்கணும். அவன்கிட்ட மட்டும் உதவி தேடணும். அவனுக்கு இணை துணை எதுவும் இல்லைங்கிறத முழுமையா நம்பணும். அதனாலதான் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய சூரா இஹ்லாஸ் அதை யார் ஒரு 3 தடவை ஓதுனாங்களோ அவங்க குர்ஆன்ல ஒரு முழு பகுதியை படிச்சவங்களா ஆகுறாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஒரு தத்துவத்தை, அவ்வளவு ஒரு சிறப்பு, அவ்வளவு ஒரு அழகான வெளிப்படையான அவனுடைய தன்மையை அந்த சூறால சொல்லி காட்டுறான் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்ப இதையெல்லாம் படிக்கும்போது, பார்க்கும்போது, விளங்கும் போது நாம் நம்முடைய ஈமான்ல உறுதி உள்ளவங்களா இருக்கணும். அதை தொடர்ந்து ஃபிரௌனோட அந்த மக்கள் பேசியக்கூடிய இன்னும் சில விஷயங்களை பத்தியும் அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்த வசனத்துல சொல்லி காட்டுறான். வாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது தன்னுடைய இறைவனிடம் குற்றவாளியாக வருபவருக்கு உறுதியாக நரகம்தான் கிடைக்கும். அவர் அதில் சாகவும் மாட்டார், பிழைக்கவும் மாட்டார். அப்போ இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு ரொம்ப அழகான விளக்கங்களை எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? முதல்ல, நான் உங்களை அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் தான் உங்களை எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியாவா நீங்க ஈமான் கொண்டுட்டீங்க? அப்ப உங்களுடைய குரு இந்த மூசா தானா? அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் சதி செஞ்சீங்களா? உங்களுக்கு வாங்க எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க போறேன்னு பாருங்க. உங்களை மாறு கை மாறு கால் வாங்குவேன், கழுவில ஏற்றுவேன், உங்களுடைய கொலை பண்றத இந்த ஊர் மக்களுக்கே எல்லாருக்கும் படிப்பினையா காட்டுவேன் அப்படின்னு ஃபிரௌன் அந்த சூனியக்காரர்களாகி வந்த அந்த மக்களை மிரட்டும் போது அவங்க என்ன சொன்னாங்க? நோ ப்ராப்ளம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ எது வேண்டாலும் செஞ்சுக்கோ. உன் கை எந்த அளவுக்கு நீளுமோ அந்த அளவுக்கு நீ உன்னுடைய வேலைகளை செஞ்சுக்கோ. ஆனா இந்த உலகம் நிரந்தரம் இல்லாது. நாங்கள் இவ்வளவு நாள் செஞ்ச பாவத்துக்கோ பரிகாரமாகவும், நீ எங்களை நிர்பந்தமா செய்ய சொன்ன இந்த சூனியத்திற்கு ஒரு பாவ சுமைக்கு பரிகாரமாகவும் நாங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனை நம்பி அந்த மறுமை வாழ்க்கைக்கு தயாராயிட்டோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க இல்லையா? அதோட தொடர்ல இப்ப சொல்லி காட்டுறாங்க இந்த 74வது வசனத்துல. இங்க பாரு தங்கங்களா, இறைவனிடம் யார் குற்றவாளிகளா வருவாங்களோ அவங்களுக்கு உறுதியான நரகம் தான் கிடைக்கும். அதுல அவங்க சாக மாட்டாங்க, வாழவும் மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல அவங்க சொன்னாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, வமையத்தி முஃமினன் கத் அமில ஸாலிஹாத்தி ஃபௌலாயிக லஹுமுத் தரஜாத்துல் உலா. ஆனா யாரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு நல்லறங்கள் புரிந்து இறை நம்பிக்கையாளர்களாக அந்த அவனிடத்தில் வருகிறாரோ அத்தகையோர்களுக்கு உயர்ந்த பதவிகள் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த கூலி என்ன தெரியுமா? அதான் அதுங்கிற நிலையான சோலைகளாகும். அவற்றிடையே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுதான் தம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டவருக்கு பிரதிபலனா இருக்கும். இந்த 3 வசனத்தையும் இந்த இடத்துல நமக்கு கொடுக்குறாங்க. 74, 75, 76 இந்த வசனங்களை சொல்லிட்டு, இந்த வசனங்கள் ஃபிரௌனுக்கு சூனியக்காரர்கள் சொன்ன அறிவுரையில ஒரு பகுதியா இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய இந்த வசனத்தோட போக்க பார்க்கையில தெரியுது.
ஃபிரௌனுக்கு சூனியக்காரர்கள் இறைவன் வழங்கக்கூடிய தண்டனை குறித்தும் நீடித்த நிலையான வேதனை குறித்தும் எச்சரிக்கை செய்யறாங்க 74வது வசனம் மூலமா. அடுத்து இறைவன் அளிக்கக்கூடிய நிரந்தரமான நீடித்த வெகுமதி இருக்குல்ல, அதை குறித்து அவனுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப 2 விஷயத்தையுமே ஃபிரௌனுக்கு சூனியக்காரர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா அவங்களும் முற்பகல்ல சூனியக்காரர்களா இருந்தாங்க. பிற்பகல்லதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான கொடுத்தான். அவனுடைய அத்தாட்சியும் உண்மையும் பார்த்ததும் அப்படியே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஜதாவுக்கு தள்ளப்பட்டார்கள்னு சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மக்கள் தான் பெற்ற இன்பத்தை, தான் அடைந்த சுகத்தை, தான் பெற்ற உண்மையை இந்த ஃபிரௌனுக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த அழகான வழிகாட்டுதல் மூலமா எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. நீ இறைவனுக்கு அநியாயம் செஞ்சா, பாவம் செஞ்சா அவன மாதிரி தண்டனை கொடுக்க முடியாது, நீடித்த நிலையான வேதனை இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. என்ன பார்த்தோம், தன்னுடைய இறைவன்கிட்ட யார் குற்றவாளியா வருவாங்களோ அவங்க நரகத்துலதான் கிடப்பாங்க, சாகவும் மாட்டாங்க, வாழவும் மாட்டாங்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. அதுக்கடுத்து நன்மையோட வந்தா, நல்லறங்கள் செஞ்சா, இறை நம்பிக்கையாளர்களா இருந்தா நீடித்த நிலையான வெகுமதி இருக்குன்ற ஒரு ஆர்வத்தை. வாங்க இந்த 1வது வசனத்துக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க, ஹதீஸ்களையும் கொடுக்குறாங்க. வாங்க பாக்கலாம். இறைவன்ட்ட குற்றவாளியா வர்றவங்களுக்கு மறுமை நாள்ல குற்றவாளியாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உறுதியாக நரகம்தான் கிடைக்கும். அதுல அவர் வாழவும் மாட்டாரு, சாகவும் மாட்டாருங்கிற விஷயத்த சூனியக்காரர்கள் சொல்றாங்க ஃபிரௌனுக்குங்கிற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எடுத்து சொல்றாங்க. இன்னொரு வசனத்தையும் இந்த இடத்துல ரெஃபரன்ஸா நமக்கு கொடுக்குறாங்க. அந்த வசனத்துல பாருங்களேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் நரகத்தில் சாகும்படி தீர்ப்பு வழங்கப்பட மாட்டாது, நரகத்தின் வேதனை அவர்களுக்கு எளிதாக்கப்படவும் மாட்டாது. இவ்வாறுதான் இறை மறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் தண்டனை வழங்குவோம். 35வது அத்தியாயத்துல 36வது வசனம் இது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நரகத்துல இந்த குற்றவாளிகளுக்கு சாகும்படி தீர்ப்பும் கிடையாது. அந்த நரகத்துடைய வேதனையை கொஞ்சமாச்சும் குறைக்கப்படுமா, எளிதாக்கப்படுமா, லேசாக்கப்படுமாண்டா அதுவும் கிடையாது. யாருக்கு இது? இறை மறுப்பாளர்களான ஒவ்வொருவருக்கும் இந்த தண்டனையை நம்ம கொடுப்போம். அப்ப இறைவனை மறுத்து வாழக்கூடிய கோடான கோடி மக்களை நம்ம பக்கத்திலேயே பாக்குறோமே, பக்கத்து வீட்டுக்காரவங்களை பாக்குறோமே, அடுத்த மனிதர்களை பாக்குறோமே, கூட படிச்சவங்களை பாக்குறோமே, கொலிக்கா வேலை செய்யறாங்களே கூட அவங்கள பாக்குறோமே. அப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயத்த நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குதா இல்லையா? இருக்குதானே? நிச்சயமா இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய மாற்று மத நண்பர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லணும். இங்க வாங்க, இந்த உலகம்ங்கிறது கொஞ்ச நாள் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். நம்மளுடைய குடும்பத்துக்கு முன்னோர்கள், நம்மளுடைய மம்மியை பெற்றவங்க, நம்ம தாயை, நம்ம தந்தையை பெற்றெடுத்தவர்கள் எங்க? அவர்களை பெற்றெடுத்தவர்கள் எங்க? ஏன் நாம தான் இங்க நிலையா இருக்க போறோமா? ஆளான ஆட்டம் இல்லாம ஆடின அரசர்கள் எல்லாம் எங்க? இல்லையா? கோட்டைகள் கொத்தளங்கள்லாம் எங்க? எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா? இது மாதிரி நாமளும் அழிஞ்சு போயிருவோம். ஆனா நமக்கு மறுமைங்கிற ஒண்ணு இருக்கு. நமக்கு அந்த இடத்துல நமக்கு நிரந்தரமான நிலையான வாழ்க்கை இருக்குன்னு உங்களையும் எங்களையும் படைச்ச, இந்த அகிலத்தை படைச்ச அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்லி காட்டுறான் அவனுடைய வேதத்துல. அவனுடைய அழகான வார்த்தைகள், இது உண்மையான வார்த்தைகள். இதையெல்லாம் நீங்க நம்புங்க, இதையெல்லாம் அட்லீஸ்ட் படிச்சு பாருங்க. உங்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் மாற்றத்தை தருவான், இன்ஷா அல்லாஹ் ஈமானை கொடுப்பான், இன்ஷா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்லணுமா இல்லையா? பாருங்க, உங்களை மாறுக்கால் வாங்க போறேன், உங்களை கழுவுல ஏற்றி கொலை செய்ய போறேன், இத இந்த மக்களுக்கெல்லாம் பாடமா காட்ட போறேன்னு சொல்லக்கூடிய மனிதன்கிட்ட, சர்வாதிகாரிட்ட பரிசுகளை உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டு உண்மையை ஏற்றுக்கிட்டதுக்காக கொஞ்ச நேரத்துல கொலையும் செஞ்ச அந்த மனிதனுக்கு அதுக்கு முன்னாடி இந்த மக்கள் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு எடுத்துக்காட்டா இந்த ஏகத்துவத்தை, இந்த தூதுத்துவத்தை, இந்த அல்லாஹ் ஒருவன்கிறத, தான் பெற்ற அந்த அழகான இன்பத்தை எத்தி வைக்கிறாங்க. பாத்தீங்களா? இங்க பாருப்பா, நீங்க பாவத்திலேயே கடந்தீங்கன்னா தண்டனை தான், அது கடுமையான தண்டனையா இருக்கும். ஆனா அதை விட்டு விலகி இறை நம்பிக்கை கொண்டேன்னா உனக்கு நிலையான வெகுமதி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நமக்கெல்லாம் இந்த மாதிரி தண்டனையா நம்ம வாழக்கூடிய நாட்டுல கொடுத்துட்டாங்க, நம்மளோட வாழக்கூடிய மக்கள் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய அராஜகங்கள் நடக்குது.
பாக்குறோம். ஏன்னா இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காக, முஸ்லிம்களை ஒழிக்கிறதுக்காக செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்கணும், அவர்களுக்கெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை நம்ம எத்தி வைக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் ஒருத்தர் குற்றவாளியாக இறை மறுப்பாளர்களாக அல்லாஹை சந்திப்பார்களோ, மறுமையை சந்திப்பார்களோ, அவர்களுக்கு நரகம்தான் நிரந்தரமானது. அங்க செத்து போய் ஒளிஞ்சு போயிருங்கன்னு தீர்ப்பு கொடுக்க முடியாது, கிடையாது. அது முடிஞ்சு போச்சு. வாழ்வுங்கிறது இந்த உலகத்துல நமக்கு கொடுத்திருக்கிறது நல்லறங்கள் செய்யறதுக்கு. மரணம்ங்கிறது இந்த உலகத்துல உள்ள மரணம் மட்டும்தான். அதுக்கடுத்து உயிர் கொடுத்து எழுப்புனா நிரந்தரமான வாழ்க்கை. ஒண்ணு தீமை செய்தவர்களுக்கு தண்டனையும், நன்மை செய்தவர்களுக்கு வெகுமதியும் சுகபோகங்களும்ங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் 35வது அத்தியாயத்துல 36வது வசனத்துல அவங்களுக்கு என்ன செய்யப்பட மாட்டாது, இறை மறுப்பாளர்களுக்கு நரக வேதனை கொஞ்சமும் இலகுவாக்கப்படாது, தண்டனை குறைக்கப்பட மாட்டாது. இப்படிப்பட்ட தண்டனையைத்தான் இறை மறுப்பாளர்களுக்கு நம்ம கொடுப்போம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறோம். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்துக்கே உரியவர்களான நரகவாசிகள் நரகத்தில் சாக மாட்டார்கள், பிழைக்கவும் மாட்டார்கள். யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்துல அன்றாடம் ஓதுறோம். அதுலதான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனா அதை புரியறதுக்கு, விளங்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யறோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கிட்ட தானே பேசுறான். அந்த பேச்சுக்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, விளங்கிட்டோமா, அதன்படி செயல்படுறோமா? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், சுய முசாஃபஹா செய்யணும். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்துக்கே உரியவர்களான நரகவாசிகள் நரகத்தில் சாக மாட்டார்கள், பிழைக்கவும் மாட்டார்கள். ஆனால் தங்களுடைய பாவங்களால், அதாவது அவங்க குற்றங்களால் நரகத்திற்கு ஆளான அந்த மக்களை உடனே இறைவன் இறக்கச் செய்ய அந்த அதுக்குள்ளேயே போட்டு அப்படி எரிஞ்சு கரிக்கட்டையா மாத்திருவானா. அப்போ அவங்களுக்காக பரிந்துரை செய்ய சொர்க்கவாசிகளான இறை நம்பிக்கையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுமா. இது யாருக்கு தெரியுமா? இறைவனை மறுத்தவர்களுக்கு இல்ல, அந்த இறை நம்பிக்கையோட அமல் செய்யாம பாவங்கள் செய்த அடியார்கள் இருக்காங்கல்ல, அந்த இஸ்லாத்துல பிறந்துட்டோங்கிறத தவிர, இந்த ஈமான் கொண்டோங்கிறத தவிர எதுவும் இல்லாம இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட மக்களுக்கு உடனே அவங்களுக்கு தனித்தனி கூட்டங்களா அவங்களை எல்லாம் கொண்டு வரப்படும். சொர்க்கத்தோடைய நதிகளோட படுக்கையில பரப்பி வைக்கப்படும் அவங்கள. அப்படி பரப்பி வச்சுட்டு பிறகு சொர்க்கவாசிகளிடமிருந்து, சொர்க்கவாசிகளே அவர்கள் மீது நீங்க தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொல்லப்படும். அது மாதிரி இந்த சொர்க்கவாசிகள் தண்ணீரா அவங்க மேல ஊத்துவாங்க. யார் மேல? அந்த நரகத்துக்கே உரியவர்களான அந்த நரகவாசிகள் இருக்காங்கல்ல, கரிக்கட்டையா ஆயிட்ட அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அது மேல. அப்போ உடனே சொர்க்கத்தோட அந்த அவங்க சொர்க்கவாசிகள் அந்த தண்ணீரை அவங்க மேல ஊற்றுறதுமே அப்படியே வெள்ளத்துல மிதந்து வரக்கூடிய விதை பயிர் முளைப்பதை போன்று அவங்க என்ன செய்வாங்க, புது பொலிவோட மாறிடுவாங்க. இப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னதுமே பக்கத்துல இருந்த ஒருத்தர், அதாவது கேக்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க கிராமப்புறத்தில் வாழ்ந்த மக்களா, கிராமப்புறத்துல இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதாவது பயிர் பச்சையெல்லாம் முளைக்கிற மாதிரி முளைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னது. இந்த அறிவிப்பு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 306வது ஹதீஸா இருக்கு. எடுத்து போய் படிச்சு பார்ப்போம், இன்னும் கூடுதல் செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குற்றவாளிகளுக்கு நிரந்தர நரகம், இறை மறுப்பாளர்களுக்கு நிரந்தர நரகம், யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கோ அவங்களுக்கு அந்த பாவம் செய்ததுக்கெல்லாம் கரிக்கட்டையா ஆக்கிட்டு ஒரு நாளைக்கு அதுல இருந்து விடுதலை இருக்கு, அவர்களுடைய நிலைமைதான் இது அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து 75வது வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, யார் நல்ல செயல்கள் செய்து இறை நம்பிக்கையாளர்களா இறைவன்ட்ட வர்றாங்களோ அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு உயர் பதவிகள் இருக்கு. யார் மறுமை நாள்ல உள்ளத்துல இறை நம்பிக்கையோடையும் அந்த நம்பிக்கைய ஈமான் கொண்டுட்டோம்ல, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தர் ஈமான் கொண்டார்களோ அந்த ஈமானோட அந்த நம்பிக்கையோட சொல்லாலையும் செயலாலையும் அதை உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில
இறைவனை சந்திக்கிறாரோ. சொல்லால உண்மைப்படுத்துறது என்ன? இறைவனுக்கு எந்த காரணத்தை கொண்டும் ஷிர்க் வைக்கிறது இல்ல, குஃபருக்கு போறது இல்ல, நிஃபாக்கா நடந்துக்கிறது இல்ல. அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்கள் செயலால எப்படி? தொழுகைய கரெக்டான தொழுகை நேரத்துல நிறைவேற்றுறது, ஜக்காத்தை கரெக்டா உரிய நேரத்துல கொடுத்துடுறது, அநியாயம் செய்யாம இருக்கிறது, பொய் பேசாம இருக்கிறது, புறம் பேசாம இருக்கிறது, இப்படி பெரிய லிஸ்ட ஒண்ணு போடலாம் இல்லையா? அப்போ சொல்லாலும் செயலாலும் அதை உண்மைப்படுத்தி, எதை உண்மைப்படுத்தி? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் நீ மட்டும்தான் யா அல்லாஹ், நீ தனித்தவன் யா அல்லாஹ், உனக்கு இணை இல்லை யா அல்லாஹ், உனக்கு துணை இல்லை யா அல்லாஹ், ஆட்சி அதிகாரம் உனக்கு யா அல்லாஹ்னு சொன்னல. அதுக்கடுத்து ஈயாக்க நஅபுது யா அல்லாஹ், உன்னைத்தான் வணங்குறோம் யா அல்லாஹ், உன்னிடம் உதவி இருக்கிறோம் யா அல்லாஹ்னு சொன்னோம்ல. அந்த சொல்ல அப்படியே உண்மைப்படுத்தி, நம்மளுடைய சொல்லாலையும் நம்மளுடைய செயலாலையும் உண்மைப்படுத்தி யார் இறைவனை சந்திக்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த நன்மக்களுக்கு, இப்படிப்பட்ட மக்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்துல உயர் பதவிகளும் பாதுகாப்பான அறைகளும் இருக்கும். கொஞ்ச நேரம் முன்னாடி அப்படித்தானே உயர்வான பதவிகளும் வெகுமதிகளும் சன்மானங்களும் கிடைக்கும் தானே அந்த சூனியக்காரர்கள் வந்தாங்க. அப்ப இன்னைக்கு இப்போ அவங்க சொல்லி காட்டுறாங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி அவங்க வந்தத அல்லாஹாலா அவங்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட வெகுமதிய அப்படியே அழகான முறையில சொல்லி காட்டுறாங்க. அவனே இந்த மாதிரி அழகான முறையில இறை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செஞ்சு நம்ம இறை கொண்ட நம்பிக்கைய சொல்லாலையும் செயலாலையும் உண்மைப்படுத்தி அல்லாஹ் போய் சந்திச்சோம்னா சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்துல கிடைக்கக்கூடியது உயர் பதவி, பாதுகாப்பான அறைகள், இன்னும் அதோட விடுதிகள், இதையெல்லாம் கொண்டதான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகான வசனம் பாத்தீங்களா? 75வது வசனம். இறை நம்பிக்கையாளர்களான நம்மை போன்ற அழகிய ஈமான் கொண்ட மக்களுக்கு சுப செய்தி. அதை உண்மைப்படுத்தக்கூடியவர்களா நாம இருக்கும்போது, அதை அழகான முறையில் செயல்படுத்தக்கூடியவர்களா இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இது மிகப்பெரிய சுப செய்தி இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல இத சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதருடைய ஒரு ஹதீஸ இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த இடத்துல கொண்டு வராங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துல 100 படித்தரங்கள் இருக்கு. ஒவ்வொரு அதாவது நிறைய அந்தஸ்துகள், அந்த உயர்வுகள் இருக்கு. ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் இடையில பார்த்தா வானத்திற்கும் பூமிக்கும் இடையில உள்ளத போன்ற தொலைவு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். நாம என்ன பாக்குறோம்? மேனேஜர், அதுக்கடுத்து இப்படிதான் பாக்குறோம். இப்ப வேலைக்கு போற சாதாரண வேலையாட்களும், அதுக்கடுத்து டீம் லீடர், அதுக்கடுத்து பெரிய மேனேஜர், அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க, அதுக்கடுத்து ஓனர், இப்படிதானே நம்ம பாக்குறோம். ஆனா இங்க எப்படி இருக்குமாண்டா, ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்கக்கூடிய தூரம் வானம் பூமி அளவுக்கு இடைப்பட்டதா இருக்குமா. அவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருப்பாராம். சுப்ஹானல்லாஹ். அதுக்கடுத்து சொல்றாங்க, அந்த ஃபிர்தௌஸ் என்பது அதுலயே உயர்ந்த படித்தரமா இருக்கும். அதுல இருந்துதான் சொர்க்கத்துடைய 4 நதிகளும் வெளியாகுது. அதுக்கு மேலதான் அல்லாஹுடைய அரியணை அர்ஷ் இருக்குல்ல, அது இருக்கு. எனவே நீங்க அல்லாஹ்னு கேட்டா ஃபிர்தௌஸ்ங்கிற அந்த சொர்க்கத்தின் படித்தரத்தையே கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. நீங்க உண்மையிலேயே இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களா, நல்ல செயல் செய்யக்கூடியவர்களா, அதை உங்களுடைய சொல்லாலும் செயலாலும் உண்மைப்படுத்தக்கூடியவர்களா, இந்த நிலையில நீங்க அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட அந்த சொர்க்கத்தை கேளுங்க. அப்படி கேட்கறதுலயே அதுல பல படித்தரங்கள் இருக்கு. அதுல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேளுங்க. அதுதான் உயர்ந்த படித்தரமா இருக்கு, உயர்வான இடமா இருக்கு. அதுக்கு மேலதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கு. அதுல இருந்துதான் அல்லாஹ் தஆலா பாலாறு, தேனாறு, நீராறு, மதுவாறுன்னு சொல்றான்ல, அந்த ஆறுகள் எல்லாம் உருவாகக்கூடியதா இருக்கு. அதை கேளுங்க அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் நபியின் மீது நீ ஸலவாத்து சொல்வாயாக, அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தந்தருள்வாயாக. நாளை மறுமையில் அவர்களுக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய, யா அல்லாஹ், அவர்களுக்கு கீழே அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு திர்மிதில, முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு கொடுக்குறாங்க இந்த இடத்துல. சுப்ஹானல்லாஹ். நல்ல மக்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு எப்படிப்பட்ட சுப செய்தியெல்லாம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா? அதே நேரத்துல
இறை நிராகரிப்பாளர்களுக்கு, மறுத்து வாழக்கூடியவர்களுக்குரிய தண்டனையும் பாக்குறோம். சரி, அதுக்கு அடுத்து அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கவாசிகள் நமக்கு மேலேயும் சிறப்பு அறைகளில் வசிப்பவர்களை அடிவானத்தில இருந்து மேற்கிலிருந்து பயணிக்கிற ஒளிரும் நட்சத்திரத்தை நீங்கள் பார்ப்பதை போன்ற ஆர்வமா பார்ப்பாங்க. தமக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை கண்டு அப்படி ஒரு ஏக்கம் கொண்டு அப்படி பார்ப்பார்கள்னு சொல்றாங்க. எப்படி? அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சொர்க்கவாசிகளே அவங்களுக்கு மேல சிறப்புல இருக்கவங்கள அடிவானத்துல இருந்து அப்படி மேல நட்சத்திரத்தை பார்த்தா அது ஒளிருது. நம்ம இங்க இருந்து பாக்குறோம்ல, அது பெரிய நட்சத்திரம், அது ஓடுற நட்சத்திரம், அது மின்ற நட்சத்திரம், இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சொர்க்கவாசிகள் இன்னொருத்தர் படித்தரத்துல உயர்வா இருக்கவங்கள பார்த்து அப்படி ஏகத்தோட பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்ப்பாங்களாம். இதை கேட்ட நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவை நபிமார்களின் தங்குமிடங்கள் தானே? அப்படி இப்ப நம்ம இங்க இருந்து பாக்குறோம் இல்லையா, உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறாங்கல்ல, அந்த மக்கள்லாம் நபிமார்களா? நபிமார்கள் தானே அப்படி தங்கி இருப்பாங்க, நம்ம இங்க இருந்து அப்படி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, அங்கு தங்குபவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு இறை தூதர்களை உண்மையாளர்கள் என முறையாக ஏற்றுக்கொண்ட மக்கள் ஆவார்கள் பதில் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நாம ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அதன்படி வாழ்ந்து இறை தூதர்களை உண்மைப்படுத்தி அவர் வாழ்ந்து காட்டின முறைப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த மக்களுக்குத்தான் இந்த நிலைமாண்டா. நாம இருந்தோம்னா நிச்சயமா இந்த உயர்ந்த அந்தஸ்து அடையலாமா இல்லையா? முடியுமா இல்லையா? முடியாதது இந்த இடத்துல சொல்லல இல்லையா? நமக்கு சாத்தியமான நம்ம வாழக்கூடிய அழகிய செய்திய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுறான். அந்த படித்தரத்துல உயர்வுல நட்சத்திரத்தை பாக்குறது மாதிரி பார்க்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறவங்க நபிமார்களான்னு கேட்கும்போது இல்ல, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இறை தூதர்களை உண்மைப்படுத்தி வாழ்ந்த சாதாரண மக்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இது சஹீஹுல் புகாரி 3256வது ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம் 5446வது ஹதீஸ்ல பதியப்பட்டிருக்கு இந்த செய்தி. இன்னும் இதுக்கு அடுத்து சொல்றாங்க, வேறு சில ஹதீஸ்ல இந்த இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, இதே மாதிரியான பதிவுல மற்ற ஹதீஸ்ல பதியப்பட்டிருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹ், உமர் ரலியல்லாஹ் அவர்களும் இந்த தகுதி உள்ளவர்கள், அதைவிட கூடுதல் தகுதியும் அவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிற செய்தியும் வருது என்று அபூ ஸஈத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த செய்தி திர்மிதி, இப்னு மாஜாஹ் கிரந்தத்துல பதியப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரியான அந்தஸ்துகள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு இருப்பாங்களாம், உமர் ரலியல்லாஹு இருப்பாங்களாம், இன்னும் கூடுதல் தகுதியும் இருக்கா. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்களா, ஈமானுக்கு சொந்தக்காரர்களா, ரோல் மாடலா நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்காங்க பாத்தீங்களா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கூட ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அந்த உமர் ரலியல்லாஹு எந்த அளவுக்கு இருந்தாங்க? இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விரோதியா, எதிரியா இருந்தாங்க. ஆனா இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு நல்லாட்சி செய்து அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களா வாழ்ந்தாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயால சுப செய்தி சொர்க்கத்துக்குரியவர்கள்ன்ற வாழும் போதே சுப செய்தியை பெற்ற மக்களா இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு கூட மரண நேரத்துல தன்னுடைய தலைய தரையில வச்சு அல்லாஹ் இடத்துல மன்றாடுறாங்க, யா அல்லாஹ் என்னை கண்டிச்சிராதேன்னு. முனாஃபிக்களின் பட்டியல்ல நாங்க இருக்கோமான்னு கேட்டாங்க. ஆனா நாமெல்லாம் சாதாரணமா ஈமான் கொண்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளை கபூல் செய்யணும், நமக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்கணும். ஏதோ நம்மளால முடிஞ்ச அமல்கள் தான் செய்யறோம். ஆனா நம்மளாம் எங்கேயோ சொர்க்கத்துக்கு ரிசர்வ் பண்ணணும் மாதிரி ஒரு அலட்சியமா பொறுப்போக்கா இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அவ்வளோ பெரிய அமல்கள்ல இருந்தோம், ஈமான்ல உறுதியா இருந்தோம், தியாகங்களை செய்தோம். அவங்க எல்லாம் அஞ்சி பயந்து நடுங்கி அந்த நரகத்தை பத்தி அஞ்சக்கூடியவர்களாகவும் நாளை அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகிடக்கூடாதுன்னு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தாங்கிறத பாக்குறோம். இப்படிப்பட்ட ரோல் மாடல்கள் எல்லாம் நாம விட்டுட்டு, இப்படிப்பட்ட ரோல் மாடல்கள் எல்லாம், முன்மாதிரிகள் எல்லாம் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும், நம்மளுடைய குடும்பத்தாருக்கும், நம்முடைய வாரிசுகளுக்கும் சொல்லி கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டு
முஸ்லிம்களா இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இந்த சினிமாவுக்கும் என்ன சொல்றது யா அல்லாஹ் ரஹ்மானே எதையோ ரோல் மாடலா நம்மளுடைய சந்ததிகள் பின்பற்றி வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு அக்பர். அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தகுதியில உள்ளவங்க அதை விட கூடுதல் தகுதியை பெற்றவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். 75வது வசனத்துக்குரிய விளக்கங்கள் இதெல்லாம். அடுத்து 76வது வசனம், அதுல சொல்லி காட்டுறாங்க, யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களோடு அல்லாஹ்வை வந்து மறுமையில சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கு. எப்படிப்பட்ட சொர்க்கம்? அதுங்கிற சொர்க்கம், அது நிலையான சொர்க்க சோலை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது முந்தைய அந்த 75வது வசனங்கள் இருக்குல்ல, மிக உயர்வான பதவிகள் என்பது அருக பக்கத்துல இருக்கிறது மாதிரியான ஒரு சொர்க்கம். 74ல தண்டனையை பத்தி பார்த்தோம். 75வது வசனத்துல யார் நல்லறங்கள் செய்தார்களோ நம்ம நம்பிக்கையாளர்களா வருவாங்களோ அவங்களுக்கு உயர்ந்த பதவி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்ல. அந்த உயர்ந்த பதவியில ஒண்ணுதான் இந்த அதுங்கிற நிலையான சொர்க்கம் அப்படிங்கிறத சொல்லி விளக்கமா சொல்லி காட்டுறாங்க. அதுல அவற்றுக்கிடையே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதுல அவங்க நிரந்தரமா தங்குவாங்க அதான் சொல்லி காட்டுறான். அதுலயே அவங்க நிரந்தரமா தங்கிருவாங்க, வெளியேற்றப்பட மாட்டாங்க, வெளியேற சொல்லவும் மாட்டாங்க. அடுத்து அதுதான் தம்மை தூய்மைப்படுத்தி கொண்டவருக்கு பிரதிபலன். தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவர் அல்லாஹ் சூரா நாசியாத்துல சொல்லி காட்டுவான். அதே மாதிரி சூரா ஷம்ஸ், யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அதை நசுக்கி அதை பாவத்தில் ஆக்கி விட்டாரோ அவள் தோல்வி அடைந்து விட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற வசனங்களையும் சொல்லி காட்டுவான். அப்ப இந்த இடத்துல யாரு தன்னை தூய்மை படுத்தி கொண்டாரோ அவருடைய பிரதிபலன், அவருக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த இணை வைப்புங்கிற ஒரு அழுக்க விட்டுட்டு, அசுத்தத்தை விட்டுட்டு, யார் தன்னுடைய மனதை தூய்மைப்படுத்தி அல்லாஹ் ஒருவனையே வழிபட்டு அவனுக்கு இணையேதும் கற்பிக்காமல் அவனுடைய தூதர்கள் கொண்டு வந்த அந்த அழகிய நற்செய்திகளை ஏற்று அவர்களை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்களுக்குரிய பிரதிபலன் எது? அது நின்ற சொர்க்கம். நிலையானது, நிரந்தரமானது, உயர்வானது. அங்கு உயர் பதவிகள் இருக்கு, அங்க நிலையா தங்கி இருப்பாங்க, வெளியேற சொல்ல மாட்டாங்க. சொல்றான். 74, 75, 76, 74வது வசனம் சொல்லக்கூடியது நரகவாசிகள். நரகவாசிகள் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஏற்றுக்கொள்ளாமல் இறை நிராகரிப்பில் இருந்தவர்கள். அவர்களுக்கு கடுமையான தண்டனை, அங்க வாழவும் மாட்டாங்க, சாகவும் மாட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை குறைக்கப்படவும் மாட்டாது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு, யார் இறை நம்பிக்கை உள்ளவர் மக்களா இருந்தார்களோ அவர்களுக்கு, நல்ல அமல்கள் செய்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு, அல்லாஹ்வை மறுமையில் நல்லடியார்களாக சந்திக்கக்கூடிய மக்களா இருக்கார்களோ அவர்களுக்கு நிரந்தரமான உயர்ந்த பதவி, அது நின்ற சொர்க்க சோலைகள்ல இருப்பாங்கிற ஒரு சுப செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். இது அத்தனையும் இந்த ஃபிரௌன் கிட்ட அந்த சூனியக்காரர்கள் சொல்லி காட்டுறாங்க. நீங்க பாருங்க, நீங்க இறை மறுப்புல இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட தண்டனை இருக்கு, இறைவனை நம்பிக்கை கொண்டா இவ்வளவு பெரிய உயர்வு வெகுமதிகளை இருக்குதுன்ற வசனங்களோட இன்னைக்கு முடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 76 வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கேட்ட இந்த வசனங்களை அழகிய முறையில அமல் செய்யக்கூடிய மக்களாக, அல்லாஹுக்கு இணை வைப்பிலிருந்து, அல்லாஹுக்கு ஷிர்க் செய்வதிலிருந்து, நிஃபாக்ல இருந்து, குஃப்ர்ல இருந்து பாதுகாப்பு பெற்ற மக்களாக ஆகுவதோடு இல்லாம, நாம ஒவ்வொருத்தரும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு இறை நம்பிக்கையில் உறுதியாக இருந்து இறை தூதர்கள் கொண்டு வந்த அந்த அழகிய வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வை இறை நம்பிக்கையோடு உள்ள மக்களின் கூட்டத்தில் இருந்து சந்திக்கும் போது இப்படிப்பட்ட அழகிய வெகுமதிகளை பெறக்கூடிய மக்களாக இருப்போங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அல்லாஹுடைய வார்த்தை உண்மையானது. அதனால அதை நம்பி செயல்படக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அருள் புரிவாயாக. எங்கள் சந்ததிகளை எல்லாம் அப்படிப்பட்ட நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக. இந்த அழகிய செய்தியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன்
வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.